நிறுவனமாகப்பட்ட அனைத்து மதத்திலையும் அது வந்து இறுகி கொண்டு போகும்போது அதுக்குள்ளே வந்து மற்றவர்களுக்கான மனிதாபிமானத்துடன் அந்த இடத்தை நெகிழ்வக்கூடிய தன்மையை கொண்டு வரக்கூடிய சிந்தனைவாதிகள் அனைத்து சிந்தனையிலும் வராங்க. ரூமி வந்து இஸ்லாமில் வந்து அது போன்ற ஒரு நிகழ்ச்சி தரக்கூடிய நெகிழ்வு தரக்கூடிய ஒரு பார்வையை கொடுத்த ஒருத்தர். வைணவத்தில் அந்த மாதிரியாக கொடுத்தவர் கபீர். அதுபோல் சைவத்தில் வந்து நெகிழ்வை கொடுத்தவர் தான் வள்ளலார். ரூமிக்கும் கபீருக்கும் கிடைத்த ஒரு இடம் வந்து வள்ளலார் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே இருக்குது. ரூமிக்கு வந்து ஒரு பிரமாதமான பயோகிராஃபி வந்துடுது. கபீருக்கு வந்து ஷப்னம் வீர்மானி வந்து இந்த 6 பிரமாதமான டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டாங்க. ஷப்னம் வீர்மானியோடைய டாக்குமெண்ட்ரியோ இல்லை ரூமியோடைய பயோகிராஃபியோ அவங்களுக்கு வந்து ஒரு கொடுத்த ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசனன்ஸை வந்து வள்ளலாருக்கு தரல. வள்ளலார் வந்து அவங்க 2 பேருக்கும் விட ஒரு படி கூட குறைந்தவர் இல்லை. அப்போ நம்ம மொழியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை எப்படி எடுத்து போகிறது? அவருடைய அந்த யூனிவர்சல் வேல்யூஸ் என்ன? அப்போ இந்த யூனிவர்சல் வேல்யூஸ் இருக்கக்கூடிய வரிகளை எடுப்போம் தான் இதுக்குள்ளே இறங்கி எங்களுடைய தேர்வுகளுடைய அடிப்படையாக இருந்தது. அதுதான் பன்னீர் சார் சொன்ன மாதிரி ஒரு ரூமி, ஒரு கபீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷனிங்கில் ஒரு வள்ளலாரை வந்து அந்த இன்டர்நேஷ்னல் ஒரு குளோபல் வாட் எவர் ஹவெவர் யூ வாண்ட் டு கால் இட் யூனிவர்சல் அவுட்லுக்கில் வந்து அந்த ஒரு மியூசிக்கல் ஸ்பேஸ். இப்போ வந்து வள்ளலாரை பற்றி தமிழில் வந்து எத்தனையோ வந்திருக்கும். பட் இங்கிலீஷில் ஒரு நாவல் எழுதினா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் எழுதினா அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். வள்ளலாரை பற்றி மியூசிக்கலாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு வி வாண்ட் டு டூ திஸ் டுகெதர் அப்படிங்கிறது தான் வாஸ் தி objective, and we are so excited and thrilled that we have been able to put it together. That's the beauty. எனக்கு வள்ளலார்னா ஆக்சுவலி வந்து எந்த இடத்துல பாயிண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக அது இருக்குன்னா ஆக்சுவலி சாவரனிட்டி அப்படின்ற கான்செப்ட் தான். ஏன்னா நான் வெறும் வள்ளலாரை வந்து ஒரு பீரியடில் வாழ்ந்தவராக மட்டும் நான் பார்க்கல. நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்படி நம்ம லைஃப்பை வந்து நம்ம தேவைகளை எப்படி சுருக்கிக்கிறது, எப்படி வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துக்குள்ள வந்து நம்மளை அடக்கிக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். நம்மளோட பொறுப்பு, நம்மளோட தேவை, நம்மளோட டென்ஷனை வந்து ஒரு இடத்துக்கு நம்மளால் வந்து குறைச்சி எடுத்துகிட்டு வர முடியும்னா அதுதான் சாவரனிட்டி. இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப வள்ளலார் மட்டும் இல்லை, இந்த மாதிரி குறிப்பிட்ட சில பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த இடத்துல வள்ளலார் கூட எனக்கு இருக்கிற கலெக்ஷன் வந்து மொழியும் தான். இன்ஃபேக்ட் வந்து இந்த 3 வார்த்தை மொழி, இசை, கலை, இந்த 3 வார்த்தையில் வந்து எனக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இருக்கிற கனெக்ஷனை வந்து நான் அப்படி தான் பார்க்குறேன். எடுத்த உடனே வள்ளலார்னா நம்மளுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்? பெருஞ்சோதி இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் அவரை. பட் நாங்கள் என்ன நினச்சோன்னா வந்து ரொம்ப கண்டெம்பரரியாக அதை அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஐ ரிலேட் ராக் மியூசிக் அலாட். நான் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமான இசையாக நினைக்கிறேன் ராக்கை. எனக்கு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் சூஸ் பண்ணுறது அப்படின்னா, வள்ளலார் ஜென்டில்னே சொல்கிறாங்கல்ல, அவர் ஜென்டில்ன்றதை சொல்லிவிட்டு அப்படியே ஸ்வீட்டாக கடந்து போய்ட்றாங்க எல்லாரும். ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் அவ்வளோ ஆழமாக, அவ்வளோ அஃபர்மேட்டிவாக, அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. டு மீ ஹி சீம்ஸ் லைக் அ வெரி ஸ்ட்ராங்லி ஒப்பீனியனேட்டட் மேன். அவருக்கு சில ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸ் இருந்திருக்கு இல்லையா? அப்போ ஆக்சுவலாக ராக் நல்லா தான் இருக்குமோ, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல ராக் ஆல்பம் பண்ணலான்னு சொன்னால் எல்லாரும் இப்படி பார்த்தாங்க, என்னது வள்ளலார் ராக்கா அப்படின்னாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வள்ளலாருக்கே அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லை. அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற இடத்துல இருந்ததுனால அவருக்கு தானே இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். 1 2 3 4 வெயிட் ஃபார் இட் 5 வெயிட் வெயிட் பூனை வழுக்கி விழுந்த மாதிரி. சரி, இப்போ ஒரு பாட்டா கேன் வி ஸ்டார்ட்? ஒருமையுடன் பார்த்துடலாமா? நல்ல மலரடி நினைக்கின்ற உத்தமன உறவு வேண்டும். ஒருமையுடன்
நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். சண்முக துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே அப்படின்னு முருகனை வழிபடுகிற பாடலில் தான் தன்னுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கையை அவர் தொடங்குறார். அவருடைய தொடக்க புள்ளி அப்படிங்கிறது பக்தி தான். தினசரி திருவொற்றியூர் கோயிலுக்கு நடந்து போகிறாரு, வழிபாடு செய்கிறாரு. கந்தகோட்டம் அப்படிங்கிற அந்த கந்தசாமி கோயிலுக்கு தினசரி போகிறாரு, வழிபாடு செய்கிறாரு. அதனால் முழுக்க பக்தி, நடராஜ வழிபாடு, சைவ மரபு இவற்றிலிருந்து தான் தொடங்குறாரு. அவருடைய மெய்யியலை, ஃபிலாசபியை நம்ம தொகுத்து பார்த்தோம்னா அது அந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த சட்டகத்திற்குள்ளே அடங்கும். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுறார். உரிமையுடன் பாடல் வெவ்வேறு மேடைகளில் தொடர்ந்து பாடப்படக்கூடிய ஒரு பாடல். எல்லா மேடையிலும் அதை தொடர்ந்து பாடுறதுக்கான காரணம் அதில் இருக்கிற எந்த வேண்டுமும் யாருக்கும் வேண்டாம் சொல்ல முடியல. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதிருத்தல் வேண்டுங்கிறது யாருக்கு வேண்டாம் சொல்ல முடியும்? நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் யார் வேண்டாம் சொல்ல போகிறாங்க? ஆக்சுவலாக அந்த உரிமையுடன் நான் ரொம்ப வருஷம் கச்சேரியில் பாடிட்டு இருக்கிறதே தான். பட் அது பாடிட்டே இருக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, சில இடங்களில் ஷான் அழகாக சொன்னான், ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கர்நாட்டிக்காக இருக்குது, இது இவ்வளோ வேணாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு. அப்போது அது குறைக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, அந்த இன்டோனேஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஐடென்டிஃபைபிளாக இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு அக்சசிபிளாக வந்துடுறது. இப்போ எப்படின்னா, நம்ம லாங்குவேஜில் சில சமயங்களில் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு இருக்கும், இல்லை கிளாசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும், இல்லை சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஒரு பழமையாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிஜிடாக இருக்கலாம். சிலது ஒரு ஈஸியாக இருக்கலாம், இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே எழுதுறது. அதே மாதிரி மியூசிக்கல் ஃபார்ம்ஸில் மியூசிக்கல் நோட்ஸில் மியூசிக்கல் மூவ்மெண்ட்ஸில் அதுதான் சேலஞ்ச். பிகாஸ் நம்ம கற்றுண்ட விஷயத்தை அது இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், அதில் இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறது, டெக்னிக்கலாக பண்ணுறது எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். பட் ஒரு நேச்சுரல் ஸ்டேட்டில் அதை அப்படியே விட்டுட்டு அது எல்லாருக்கும் ஒரு ஆக்சசபிளாக இருக்கிற மாதிரி பண்ணுறச்சு. பட் இன்டென்ஷன் இஸ் நாட் டு சிம்பிளிஃபை, தி இன்டென்ஷன் இஸ் டு கீப் இட் ஆர்கானிக் அண்ட் ஸ்மூத். சரி, லாஸ்ட் வர்ஸ், தேர்ட் வர்ஸ் மட்டும் பார்க்கலாம். 1 2 3 4 5. தருமமிகு சென்னையில் கண்ட கோட்டத்துள் வளர்த்தனமோங்கு கந்த வேளை. கெட்டுமுக நகரத்துக்கு போகணுன்ற ஒரு சொல்லாடல் நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வள்ளலர் அந்த ட்ரெடிஷனில் வரல. அவருக்கு நகர்ப்புறங்கிறது ஒரு மாற்றத்திற்கான ஒரு இடமாக தான் இருக்குது. அப்போ தர்மமிகு சென்னையில்னு சொல்லி அவர் பாடிய அந்த நம்மளுடைய மாற்றத்திற்கான மிக முக்கியமான பாடலாக எனக்கு தென்படுது. பம் 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 பம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அவர் உறவு கலவாமை வேண்டும். அவர் உறவு கலவாமை வேண்டும். வேண்டும் 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 வேண்டும். பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும்.
நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வு நாம் வாழ வேண்டும். வேண்டும் 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 வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் தலமோங்கு கந்த வேள, தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் தலமோங்கு கந்த வேள, கண்முகத் துய்யமணி உண்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே, 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 ஷண்முகத் தெய்வமணியே, ஷண்முகத் தெய்வமணியே. நான் சொன்னேன் எங்க போடணும்? கடைசியில அங்கதான் போட்டேன் நான் இப்போ. போட்டியா? ஓ வீடியோல டிலே ஆச்சா? Oh, you're not able to hear me, is it? எங்கடா வரலையா? இல்ல வந்துட்டேன். ஓகே. இங்க பாருங்க, இந்த UFO தான். அவர் பிறந்த சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தன்னுடைய பெற்றோரை இழந்தவர், தன்னுடைய அண்ணன் வீட்டிலேயே வளர்ந்து வந்தவர். குழந்தையை தூக்கி கொண்டு சென்னையில் வந்து அவருடைய அண்ணன் வடசென்னை பகுதியிலே தங்கியதாகவும் வரலாறு. அவர் அண்ணன் என்பவர் ஒரு சமய சொற்பொழிவு செய்யக்கூடிய பெரியவர். அவருக்கு உதவியாக அவர் எங்கெங்கெல்லாம் சமய சொற்பொழிவு செய்கிறாரோ அங்கெல்லாம் போய் அந்த சமயம் தொடர்பான மனநிலைமையை சிறு குழந்தையாக இருந்த காலத்திலே ஒரு ஆழ்ந்த பக்தி அவருக்கு உருவான ஒரு சிறுவனாகவே அவர் வளர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் இந்த 35 வயது வருகிற சமயத்தில் அவர் கொஞ்சம் புலமைத்துவ துறைகளில் ஈடுபட தொடங்குகிறார். முதலில் அவர் ஒழிவில் ஒடுக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை பதிப்பிக்கிறார். அவர் 1851 அந்த சைவ சமயம் சார்ந்த ஒழிவில் ஒடுக்கத்தை பதிப்பித்த பொழுதே ஒரு வேதாந்த சித்தாந்த உரையாடலுக்குள் போகிறார். பிறகு 1854 யாரோ அவரை கேட்டுக்கொண்டதற்கிணங்க மனு சாத்திரத்தை அடிப்படையாக கொண்டு மனுமுறை கண்ட வாசகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். அது ஒரு மிக மிக முக்கியமான நூல். இந்த மனு என்கிற சொல்லுக்கு பேர் நீதி வழுவாமை அப்படிங்கிறது தமிழ் மரபில் இருக்கிற ஒரு அரச மரபில் இருக்கிற ஒரு சொல். வள்ளலார் முதல் 1854 வாக்கில் எழுதின ஒரு நூலில் ரொம்ப என்னென்ன விஷயங்கள் எழுதுகிறாருன்னா, அன்றைய பிரித்தானிய காலனி ஆட்சியில் நம் சமூகத்தில் என்னென்ன கொடுமைகள் இருந்ததோ அந்த கொடுமைகள் எல்லாவற்றையும் அதில் பட்டியலிடுகிறார். கூலி குறைத்து கொடுத்தேனோ, அதை போல் பசித்திருந்தோருக்கு நான் உணவளிக்காமல் மறுத்தேனோ, இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் போடுவார். அதில் அந்த வயதில் அவருடைய மனநிலைமை சமூகம் பற்றி எப்படி இருந்தது என்கிறத அந்த மனுகண்ட சாஸ்திரத்தில் மனுமுறை கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் அவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த சொற்கள், அந்த வெளிப்பாடு, அவர் வாழ்ந்த காலத்தின் சமூக நிலைமைகளை அவர் எந்த அளவுக்கு உள்வாங்கி என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் முடிந்த பிறகு 1858 வாக்கில் அவர் சென்னை நகர வாழ்க்கையை அவருக்கு பிடிக்காமல் தான் பிறந்து வளர்ந்த அந்த கிராமத்திற்கே திரும்பி போய்விடுகிறார். அதற்கு பிறகு அவர் 1870 பல்வேறு அமைப்புகளை தொடங்குகிறார். 1865 சமரச சுத்தான சங்கம், அதுபோல் 1867 சத்திய தர்மசாலை, அது மாதிரி 1870 சித்தி வளாகம், 1872 சத்திய ஞான சபை
அப்படின்னு ஒரு சபையை தொடங்குறார். ஆயிரத்தி 823 பிறந்து 1874 சித்தி பெற்ற வள்ளலார் வந்து ஏறக்குறைய ஒரு 51 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கார். ஆனால் அவர் இருந்தக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு பெரிய ஆன்மீக கலகக்குரல் ஒலிக்கக்கூடிய மாதிரி தான் தன்னுடைய பயணத்தை வந்து சொல்லியிருக்கார். அந்த காலத்தில் வந்து கோயில் கட்டுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்திரம் வைப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து புழங்க முடியுமா அப்படின்னாக்கா அதுக்கு இல்லாத தனித்தனி சாதிய ரீதியான அமைப்புகளை வந்து வைப்பாங்க. இங்கே வள்ளலார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கோயில்கள் எல்லாம் சாதிய கோயில்களாக இருப்பதை கண்டு தான் கட்டியிருக்கக்கூடியதற்கு வந்து சத்திய ஞான சபைன்னு பேர் வைக்கிறார். சத்திரம்னு பேர் வைக்கல, தர்மசாலைன்னு பேர் வைக்கிறார். அடிப்படையில் வந்து வள்ளலார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளுடைய இடத்தை நாம் அடைவதற்கு உயிர்கொலை புரியாதை வந்து ரொம்ப முக்கியம். இப்போ சமணத்தினுடைய தத்துவம் அதுவாக இருக்கலாம், பௌத்தத்தினுடைய தத்துவாக இருந்தாலும் கூட கண்டும் காணாமல் இருப்பாங்க. ஒரு இந்து மதத்திற்குள்ளார, குறிப்பாக நம்முடைய தமிழ் சமூக அடையாளத்திற்குள்ளார ஒரு பெருமான் இப்படி வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும். வள்ளலார் ராமலிங்கர் வந்து தன்னை வந்து எந்த பெயர் சொல்லியும் அழைப்பதை விரும்பவில்லை. ஒரு சாமியார்னு சொல்ல, மகான் ராமலிங்கம் கூப்பிட்டாலே போதுனார். ஸோ அவருடைய ட்ரெடிஷன் வந்து எங்கேருந்து தொடங்குதுனாக்க, நான் பார்க்குறேன், தன்னை முன்னிறுத்தாத, தன்னை ஒரு மகா ஞானியாக, குருவாக, வழிகாட்டியாகலாம் அவர் வந்து முன்னிறுத்தலை. அவர் முன்னிறுத்தியதெல்லாம் வந்து கருணை, அன்பு, இந்த குணங்களைத்தான் வந்து வச்சிருக்கிறார். சரி, இது எல்லாருமே சொல்கிற விஷயந்தான். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, உலகளாவிய ஒரு தத்துவ பரப்பில் பார்க்கும் பொழுது இந்த மிஸ்டிக்கல் ரெலம்னு தனியாக சொல்கிறோம். நம்ம அது ஒரு ஆன்மீக அனுபவத்திற்கு தங்களை உள்ளாக்கி கொள்வது. பொதுவாக நம்ம ஊரில் ஆன்மீகம் என்றால் கடவுள் வழிபாடு என்று கருதி கொள்கிறோம். அப்படி இல்லை. அது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது உலகளவிலே அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்டிசிசம் அல்லது என்சைக்ளோபீடியா ஆஃப் மிஸ்டிசிசம் எடுத்து பார்த்தாக்க ஒவ்வொரு ட்ரெடிஷன்லேயும் அது வந்து இருக்குது, சமயம் சார்ந்த மரபுகள்லேயும் இருக்குது. அது அப்படி பார்க்கும்பொழுது அது கிறிஸ்துவத்திலையும் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கிறது, இஸ்லாமிலையும் சூஃபிகள் இருக்கிறார்கள், எல்லா இதுலேயும் இருக்குது, ஜென் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து கொஞ்சம் அதிக அளவிலே நம்ம ஊரில் ஆன்மீகவாதிகள் தென்படுவதாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் தான் இவரை வந்து ஒரு ஆன்மீகவாதியாக நான் அவரை கருதுகிறேன். ஆனால் அவங்க அனைவருக்கும் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இவருடைய ஃபிலாசபி, இவருடைய கண்ணோட்டம் என்பது இந்த பூமியின் மீது வந்து பதிந்து இருக்கிறது. அதாவது வேர்கள் பூமிக்கு அடியில் இருக்கு. அவர் வந்து இந்த பூமியை ரிஜெக்ட் பண்ணிட்டு, இந்த வாழ்க்கையை, இந்த மனுஷங்களை இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஒரு ஆன்மீகத்தை பேசலை அவர். 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த பீரியடை தமிழ் இலக்கிய வரலாற்றில் நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் ரெனேசான்ஸ் அப்படின்னு வந்து வகைப்படுத்துகிறோம். மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு. இந்த மறுமலர்ச்சி காலத்தில் நம்மளுடைய மரபை பற்றிய சிந்தனைகள் வந்து உருவாக்க ஆரம்பிக்கின்றது. இந்த மறுமலர்ச்சி காலகட்டத்தில் நடந்த பல்வேறு விதமான இதில் அது வந்து எதுவாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது 2-3 இயக்கங்களுக்கு வித்திட்டதாகவும் இருக்குது. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வித்திட்டதாகவும், சுப்பிரமணிய பாரதியார் போன்ற மிகப்பெரிய கவிஞர்கள் உருவாக்குவதற்கான காலமாகவும் இருந்தது. திராவிட இயக்கத்திற்குடைய அடிப்படையான ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்முடைய மொழிப்பழமை, நம்மளுடைய தனித்துவ அடையாளம், நம்மளுடைய நிலப்பகுதியினுடைய தன்மை, இவற்றை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடிய பகுதி இதாகவும் உங்களுக்கு முதல்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறுமலர்ச்சி காலம் இருக்கிறது. இந்த மறுமலர்ச்சி காலத்தினுள்ள நவீன தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது உருவாவதற்கான முதல் வித்தாக நம்ம ராமலிங்க வள்ளலாரை சொல்லலாம். ஃபார்மேட்டிங் தான் இந்த பாட்டோட ப்ராப்ளம். ஸோ இப்போ ஃபார்மேட்டாக ஒன்று சொல்கிறேன்னா, இன்ட்ரோ, வேர்ஸ், கோரஸ், வேர்ஸ், கோரஸ், verse 2 chorus, then rap, then solo, then verse. ஸோ ரேப் அந்த ஃபர்ஸ்ட் சோலோ, அந்த சின்ன கோரஸ், இவனோட சோலோ 2 சைக்கிள், கோரஸ் ட்வைஸ், அவ்வளோதான். தாதா தாதா ஸோ தாதா தா தாதா
அவ்வளோதான் மாமா. எனக்கு அந்த அங்கே நான் ஃபுல்லாக சிங்க்பேட் பண்ணால் ஒரு மாதிரி வியர்டாக இருக்கு. ட்ரட்டன் அப்படி வாசி. ஆனால் இது சொல்லு மாதிரி இருக்கு. சொல்கிறேன்டா அந்த மாதிரி இருக்கு. அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அவ்வளோதான். சூப்பர். இப்படி. ஸோ இந்த நார்த் மெட்ராஸில் வந்து ராமலிங்கர் பணிமன்றம்னு ஒன்று உண்டு. அங்கே வந்து மார்கழி மாதத்தில் 30 நாளும் கார்த்தால ஒரு கச்சேரி நடக்கும். 6லேருந்து 7 கச்சேரி பாடி முடித்த உடனே மங்களம்லாம் பாடி முடிச்சு எல்லாம் கை தட்டின உடனே அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இந்த மாதிரி ராமலிங்கர் சுவாமியோட அவரோட அந்த ஃபிலாசபியில் அந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது ஒரு ஒரு பெரிய வேர்டு அப்படிங்கிறது. அப்போ நாங்கள் இந்த என்பிலே அன்பிலே அந்த நடராஜபதி மாலை பண்ணுறச்சே வந்து ஃபஸ்ட்டு டியூன் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அவன் ஃபஸ்ட்டு கோரஸ் வச்சான். அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நான் உடனே அது எனக்கு வந்து அந்த மைண்டில் அந்த அருட்பெருஞ்சோதின்னு அவங்க அந்த ஃபீலை வந்து அங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அருட்பெருஞ்சோதி அந்த லைட்டுங்கிறது தான் அவரோட ஒரு ஒரு ஃபவுண்டேஷனல் இது ஃபிலாசபி. அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திற்கு ஒரு முகப்பு வாசகம் எழுதுகிற போது பரிமேலழகர் சொல்லுகிறார், அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு செல்வது. யார் எனக்கு சொந்தக்காரனோ அவன் மேலையெல்லாம் நான் அன்பாக இருப்பேன். எங்கள் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அம்மா, சித்தி, பெரியம்மா, மாமன், மச்சான், நண்பர்கள் எல்லார் மேலேயும் என்னால் அன்பாக இருக்க முடியும். தொடர்புடையவர்களின் மேலே அன்பாக இருந்தால் அதுக்கு பேர் அன்பு. தொடர்பு இல்லாதவர்கள் மேலே நான் அன்பாக இருந்தேன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் அருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற இடத்துலேருந்து தடம் பிடிச்சிக்கிட்டு வந்து அருளில் கொண்டாந்து நிப்பாட்டுறார். சாராம்சமாக வள்ளலார் அவ்வளோதான். அருள்தான் கடவுள், அருள்தான் ஒளி, அருள்தான் ஒளி என்பதை சொல்வது தான் அருட்பெரும் ஜோதி. அந்த சோதி என்னவாக இருக்கும் என்றால் தனிப்பெரும் கருணை, கருணைதான் அருளாக மாறுகிறது. பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவது கருணையாகும். அந்த கருணை தான் நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒரு பேரொளியாக இருக்கிறது. அந்த பேரொளி தான் கடவுள். தனியாக ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கில் எரிகிற ஒளியை வழிபடுவதல்ல ஒளி வழிபாடு. ஒளி என்பது ஒரு உள்ளத்தில் தோன்ற வேண்டும். உள்ளத்தில் அது ஒரு பேரொளியாக உருவாக வேண்டுமானால் அன்பு கருணையாக விரிவடைய வேண்டும். கருணை அருளாக, பேரருளாக விரிவடைய வேண்டும். அதுவே நம் உள்ளத்தில் தோன்றுகிற பேரொளியாக இருக்கும். உலகம் முழுவதும் மக்கள் பாகுபாடு இல்லாமல், பேதம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு வாழ முடியும். அந்த வாழ்வை மரணமில்லா பெருவாழ்வு என்கிறார் ராமலிங்க அடிகளார். எண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே தித்திக்கும் மேன்மேல் ததும்பி நிறைகின்ற அமுதே அருட்பெருஞ்சோதி. என்ன ஆயிடுறதுன்னா அந்த வள்ளலாரோட போய்ட்ரி வந்து லீனியராக பார்க்காம லீனியராக பார்க்கறச்சே சில வேர்ட்ஸ் வந்து அங்கேருந்து போய் மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் எங்கேருந்து அதை எடுத்து போட்டாலும் அருட்பெருஞ்சோதி வந்து அங்கே போய் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ எனி பேராகிராஃபை எடுத்துட்டோ தித்திக்குமே ததும்பி நிறைகின்ற அமுதே அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் பாயிண்ட் மாதிரி எடுத்து. ஸோ அந்த காமன் பாயிண்ட்டை வந்து ஒரு கோரஸாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு ஐடியா. Can you keep that note ringing? So, இப்படி வாசி மச்சான் அங்க வரேன். ஈயர் குணம் அதனிலே எண்ணியல் வாக்கினே நாகினே ஈயர் குணம் அதனிலே எண்ணியல் வாக்கிலே நாகினே அழியாத சுகமே சுகாதீதமே ராமதே ஈயர் குணம் அதன் ரெண்டாவது வாட்டி 100 வாட்டி இருக்கே வேர்ஸ். முதல் வாட்டி தான் இல்லை. ஓகே லெட்ஸ் ஃபோக்கஸ், ரியலி ஃபோக்கஸ். 1 2 3 4.
பெண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே தித்தித்த மேன்மேல் ததும்பி நிறைகின்ற கமுதே பெண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே பெண்ணியல் உடம்பிலே என்பிலே அன்பிலே தித்தித்த மேன்மேல் ததும்பி நிறைகின்ற கமுதே அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. இதயத்திலே தயவிலே உயிரிலே உயிரினுக்கு உயிரிலே இதயத்திலே தயவிலே உயிரிலே உயிரினுக்கு உயிரிலே துண்ணிய பெருங்கருணை வெள்ளமே ததும்பி நிறைகின்ற கமுதே இதயத்திலே தயவிலே உயிரிலே உயிரினுக்கு உயிரிலே இதயத்திலே தயவிலே உயிரிலே உயிரினுக்கு உயிரிலே துண்ணிய பெருங்கருணை வெள்ளமே ததும்பி நிறைகின்ற கமுதே அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. குணம் அதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே இயற்குணம் அதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே அழியாத சுகமே சுகாதீதமே இயற்குணம் அதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே இயற்குணம் அதனிலே இன்னியல் வாக்கிலே நாக்கிலே அழியாத சுகமே சுகாதீதமே. வள்ளலார் எழுதிய கவிதைகள் இருக்கு இல்லைங்களா, அது பூராவுமே 6 பாகங்களாக தொகுக்கப்பட்டிருக்கு. அதை 6 திருமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 6 திருமுறைகளையும் சேர்த்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா திருவருட்பா என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. இதில் முதல் 5 திருமுறைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 திருமுறைகளையுமே பக்தி இலக்கியத்தினுடைய எல்லா பொது பண்புகளையும் அவையும் கொண்டிருக்கு. 6வது திருமுறை வரும்போது வள்ளலாரிடமிருந்து ஒரு பெரிய டிபார்ச்சர் நடக்குது.
அது என்ன டிபார்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன செய்கிறார் என்றால், இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அன்பே சிவம் என்கின்ற கொள்கைக்கு அடிப்படையாக திரும்புகிறார் என்று சொல்லலாம். 6வது திருமுறை தலைகீழாக பிறழ்கிறது. 6வது திருமுறையை அவர் வாழுங்காலத்தில் பதிப்பிப்பதற்கு இவர்களுக்கு தயக்கம் இருந்தது. ஏனென்றால் அதிலே வருகிற சமய மத கொள்கை கண்டனங்கள் மிக கடுமையானவை. அப்போ இதை எப்படிங்க நம்ம பதிப்பிக்கிறது அப்படின்னு நினச்சி முதன்மை சீடர்களே பதிப்பிப்பதற்கு தயங்கி நின்றார்கள். சைவம் வைணவம் இவெல்லாம் நம்பாதீர்கள்னு சொல்கிறாரு, இதை எப்படி பதிப்பிக்கிறது? அவன் அடிப்பான்ல. அன்றைக்கு சைவம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வாக்குடைய மனிதராக இருந்த ஆறுமுக நாவலர் என்பவர், இந்த மனிதர் பாடிய பாடல்களை எப்படி நீங்கள் அருட்பா என்று சொல்ல முடியும்? அதாவது சைவ சமய மூலவர்களாகிய மாணிக்கவாசகரோ அப்பரோ சுந்தரரோ அவர்கள் பாடிய பாடல்களும் அருட்பா, இந்த சூத்திரன் பாடிய பாடலும் அருட்பாவா? இந்த பாடல்களை அருட்பா என்று சொல்வது தவறு என்று அவர் ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கினார். ஏன் இந்த மனிதரை ஆறுமுக நாவலர் மறுக்கிறார் அல்லது எதிர்க்கிறார் இப்படிங்கிறதுலேருந்து தான் வள்ளலாருடைய பெருமையை நாம் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னு சொன்னால், ஆறுமுக நாவலர் சமய சடங்காச்சாரங்களை பேசியவர், ஜாதியை பேசியவர், மதங்களை பேசியவர், சமஸ்கிருத மரபை ஏற்றுக்கொண்டவர். இவை எல்லாவற்றையும் மறுத்தவர் வள்ளலார். வள்ளலாருக்கும் நாவலருக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. இதே சமயத்தில் வள்ளலாருக்கும் சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அப்போது தீட்சிதர்களுக்கும் வள்ளலாருக்கும், தீட்சிதர்களுக்கும் நாவலருக்கும், வள்ளலாருக்கும் நாவலருக்கும் இப்படி ஒரு மும்முனை போட்டியாக ஒரு பகைமை இருந்துக்கிட்டே இருக்கு. இப்படி பகைமை இருக்கக்கூடிய சமயத்தில் தீட்சிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் நாவலர் தான் எதிர்க்கப்பட வேண்டியவர், வள்ளலார் கூட பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வள்ளலாரோட கூட்டு சேர்றாங்க. கூட்டு சேர்வது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவலருங்கிற பேர் பட்டம் கொடுத்துருக்காங்க திருவாவடுதுறை மடத்தில். இந்த நாவலருங்கிற சொல்லுக்கு வச்சு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே, வள்ளலார் இதை தெரியாமல் இன்னசென்ட்டாகவே போய் நாவலர் என்று சொல்லக்கூடியதற்கு வந்து அர்த்தம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார். அதில் ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லதாகவும் சொல்லிவிட்டு நாவலர், நாவால் வித்தை இல்லாதவன், நாவால் அலர் தூற்றுபவன், நாவால் பழியை சொல்லுபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-6 விதங்களாக அவர் அர்த்தம் கற்பித்து இதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்த உடனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சபையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அர்த்தத்தில் தான் நாவலர் பெருமானுக்கு திருவாவடுதுறை நாவலர் என்று பட்டத்தை கொடுத்ததா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறார். ஈசான சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோன்னே அப்போ தான் வள்ளலாருக்கு வந்து சுருக்குங்குது. என்னடா இது, நம்ம நாவலருங்கிறத பற்றி பேசிட்டு இருக்கோம், இவங்க இங்கே இதை பேசிட்டு இருக்காங்க. இந்த சூட்சிமங்கள் அப்போ தான் அவருக்கு தெரிய வருது. ஓஹோ, நமக்கு வந்து திசை கொம்பு சீவி விட்டுருக்காங்கிற விஷயம் அப்போ தெரிஞ்ச உடனே அவர் அதோட ஸ்டாப் ஆகி போயிடுறார். ஸ்டாப் ஆகி போயிட்டோடனே இந்த செய்தி நாவலருக்கு வந்து காதுக்கு போகுது. நாவலர் அப்போ வந்து கடலூர் மாவட்டம் ஒட்டி தான் இருக்கிறார். இவர் இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறாருனாக்கா, வழக்கு தொடுக்கிறார் வள்ளலார் மேலே. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவதூறு வழக்கு. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவருட்பாவை திருவருட்பா என்று சொல்லக்கூடாது என்பதற்காக நாவலர் வழக்கு தொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை அது அல்ல. இந்த வழக்கினுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாவலர் என்று சொல்லக்கூடியதற்கு அர்த்தபேதம் கற்பித்ததனால் வள்ளலாரின் மீது நாவலர் பெருமான் மஞ்சக்குப்பம் கோர்ட்டில், கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் வழக்கு தொடுத்தார். இது வந்து மானநட்ட வழக்கு. இந்த மானநட்ட வழக்கில் அவர் வந்து இப்போ கேஸ் நடக்குது, வள்ளலாருடைய சார்பாக நடத்தக்கூடியவர்கள் நடத்துகிறாங்க. அவருக்கு வந்து சவுந்தரநாயகம் பிள்ளை வந்து நடத்துகிறாரு வழக்கு இருந்து. ராபர்ட் அப்படிங்கிற வெள்ளக்காரன் தான் வந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். ஒன்றும் இதுவாக இல்லாமல் நார்மலான விஷயமா அது போயிடுது, அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாவலர் வந்து தொடுத்த வழக்குக்கு பயந்து கொண்டு வள்ளலார் பொய் சாட்சி சொல்லியும் பொய் சொல்லியும் தப்பித்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து உங்கள் பேரில் ஒரு குற்றத்தை சுமத்துறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதை சிம்பிளாக இல்லை அப்படின்னு மறுத்துட்டா கேஸ் டிஸ்மிஸ் ஆயிரும். ஆனால் யார் ஒருவர் குற்றத்தை சுமத்துகிறாரோ அவரே தான் அந்த குற்றத்தை நிரூபிக்குவதற்குமான கடப்பாடும் உடையவர். அப்போது நாவலரால் அதை நிரூபிக்க முடியல, அதனால் கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது. இவங்க என்ன வந்து அதுக்கு இட்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா, பொது வெளியிலையோ மற்ற விஷயங்களையோ பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி தப்பிச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வள்ளலார் வந்து அருட்பான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாவலர் வழக்கு தொடுத்தாருன்னு சொல்கிறது. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ளார சிக்கல்கள் எல்லாம் இடியாப்ப மாதிரி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மீட்டிங் நானும் ஷானும் உட்காடுறப்போ இந்த அஞ்சாதே நெஞ்சை வச்சுன்னு தான் உட்காந்தோம். நாகசுராவளின்னு ஒரு ராகம். அந்த ராகத்தில் வந்து அஞ்சாதே நெஞ்சே அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி பண்ணேன். இருக்கும் அப்படின்ட்டு உடனே அவனே அந்த அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணான். அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே
த ச ம ப த ச க ம ப த ச க ப த ச. ஃப்ரெட்டி மர்க்கரி பாட்டு ஏதோ ஞாபகம் வருது. Actually, you're right. Like the cleanness of the ரொம்ப கமிட் பண்ணாதனால you are able to freely be happy with what you. பட் நமக்கு லிமிட்டடா போறோங்கறச்ச ரொம்ப வெளியில போக வேண்டியது இல்ல. அந்த ஒரு டைம்க்கு எதுதான் இங்க சந்தோஷமே அந்த மேஜர் பென்டடானிக் ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு பியூரிட்டி இருக்கு அதுல. எக்ஸாக்ட்லி. அஞ்சாதே நெஞ்சேங்கிறதுல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்ன, பின்னாடி தமிழில் அனைத்து பயத்திற்கு எதிரான கவித்துவங்களுக்கும் அதுதான் வித்தாக இருக்குது. பின்னாடி பாரதியார் சொன்ன அச்சம் தவறுங்கிறதோ, இல்லை உச்சி மீது வானிடித்து விழுந்த போதிலும் அச்சமில்லைன்னதோ, பின்னாடி திரைப்படங்களாக மாறிய அச்சம் என்பது மடைமடைன்ற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கான துவக்க புள்ளியாக வள்ளலார் தான் இருக்கார். அஞ்சாதே நெஞ்சேன்னு சொல்கிறது மிக முக்கியமாக நீங்கள் பயத்தோடு இருக்காதீங்க, பயத்தை கடந்தீங்கன்னா தான் மாற்றத்திற்கான அனைத்து படிகளையும் எடுக்க முடியும். இப்போ இந்த அஞ்சாதே நெஞ்சே அப்படிங்கிற பாட்டு இதோ அம்பலத்தே இருக்கின்றார் வள்ளலார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வள்ளலார் என்று சொல்லக்கூடியது தன்னைத்தானே அவர் அம்பலத்தில் இருக்கிறவராக காமிச்சிக்கிறாரா, ஒரு மேட்டிமைத்தனமாக காமிச்சிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தோணும். அங்கே இருக்கக்கூடிய வள்ளலார் என்று சொல்லக்கூடியது தன்னைத்தானே சொல்லக்கூடிய வள்ளலார் அல்ல. அந்த வள்ளலார் யார் என்று சொன்னால் சிவபெருமான், நடராஜ தத்துவமாக இருக்கக்கூடியவர் தான். ஸோ அந்த அஞ்சாதே நெஞ்சையை வச்சு பாட்டு பண்ணுறச்சு ஷான் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃப்ரீ ஃபார்ம் வச்சுக்கலாம் ஒரு பாட்டில். ஃப்ரீ ஃபார்ம்ங்கிறது இப்போ நாங்கள் அது ரிதமுக்கு உட்படாமல் இப்போ பாடலாம். இப்போ சாதாரணமாக ஒருமையுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், இது பீட்டுக்கு போகிறது. இதே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் இப்படி பாடிட்டு அது ஒரு ஃப்ரீ ஃபார்முக்கு, அதுக்கு ரிதம் கிடையாது, அது விருத்தம்னு சொல்லுவோம் தமிழில் நம்ம பாடுறச்சு. ஸோ இப்போ அந்த ஃபார்மை ரிதமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நீங்கள் இந்த ஃபார்மை மெலாடிக்காக நடுவில் பாடுங்க. பட் அந்த டோட்டல் ரிதமிக் மீட்டரை மெயின்டைன் பண்ணலாம், ஒரு 3 சைக்கிள்ஸ் 4 சைக்கிள்ஸ் அந்த மாதிரி. அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே. வஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பாரிதும். வஞ்சமிலார் நாம் வருந்திடில் அப்போதே அஞ்சல் என்பாரிதும். திருவம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே. மண்ணில் நமையாண்ட வள்ளலார் நம்முடை அண்ணல் இதோ இப்புவியில் நம்மை ஏன்று கொண்டாண்ட நம்ம பரிதோ திருவம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி அருட்பெருஞ்சோதியார் நம்முடைய ஆதியிதம் அன்பர் மனத்தை மதியாதவர் நமதன்பரிதோ திருவம்பலத்திருக்கின்றார் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே நெஞ்சே. பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பஞ்சங்கள் நடந்தது என்பது ஒரு பகுதி. 19ஆம் நூற்றாண்டில் 2 முக்கியமான சங்கதிகள் நடக்குது. ஒன்று, பெரும் பஞ்சங்களால் மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அச்சு முறைமை அப்படிங்கிறது இங்கே இறங்குது. இந்த அச்சு நூல் வருகை என்பது அவரவர்களினுடைய சேக்ரட் டெக்ஸ்ட்ஸ் எது அப்படிங்கிற கேள்வியை நோக்கி தான் இவர்களை வழி நடத்துது. அப்போ அவன் அச்சு நூலை கொண்டு வந்தவன் பைபிள் தான் என்னுடைய மைய நூல் அப்படிங்கிற கருத்தோடு வர்றான். இஸ்லாமிய மரபை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு நூல் மரபு இருக்குது, எங்களுக்கு ஒரு முதன்மை நூல், மைய நூல், ஒரே நூல் அப்படிங்கிறது குரான் அப்படின்னு நிற்கிறான். அப்போ இந்த 2 மரபையும் வச்சுக்கிட்டு இவன் பார்க்கும்போது எனக்கு எது மைய நூல் அப்படின்னா, இவன் எல்லாம் பல்வேறு மரபுகள் இங்கே இருக்குன்னு எது மைய நூல்? நம்ம திருக்குறள்னு தூக்கிட்டு போய் நிற்பான். இன்னொரு குரூப்பு தேவாரமும் திருவாசகமும்னு தூக்கிட்டு வந்து நிற்பான். இன்னொரு குரூப்பு 4000 திவ்ய பிரபந்தம்னு தூக்கிட்டு வந்து நிற்பான். இன்னொரு குரூப்பு வேதமும் ஆகமமும் அப்படின்னு தூக்கிட்டு வந்து நிற்பான். உபனிஷதம் அப்படின்னு தூக்கிட்டு வந்து நிற்பான். இப்போ எது புனித நூல் அப்படிங்கிற கேள்வி ஒன்று வருது. அது சார்ந்த சண்டைகள் நடக்கின்றன. மக்கள் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமயத்துறையில், ஆன்மீகத்துறையில் என்ன சண்டை நடக்கிறது என்றால், எது சிறந்த மைய நூல்? எல்லா பேரும் இதுக்குள்ளே சண்டையில் இருக்கானே தவிர செத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்ன தீர்வு? இதுக்கு நம்முடைய சமய மரபு என்ன சொன்னது அப்படிங்கிறத பற்றின கேள்வி யாருக்கும் இல்லை. அப்போ சமயத்தினுடைய சாரத்தை துப்பிட்டாங்க எல்லாரும். சக்கையை மட்டும் மென்னுக்கிட்டு இருக்காங்க. வள்ளலார் சக்கையை எப்படா மெல்லுவீங்க அப்படிங்கிறது தான் வள்ளலாருக்கு அந்த மாற்றத்தை உண்டாக்கிய அந்த நேரம். இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் எந்த புனித நூல், இது புனித நூலா, அது எது புனித நூலாக இருந்தால் என்ன உனக்கு பிரச்சனை? சாகரவனுக்கு சோத்தை போட்டு அவனை உசுரோட வச்சுக்கிறது முக்கியமானதா, இல்லை இந்த புத்தகம் முக்கியமா அந்த புத்தகம் முக்கியமாங்கிறது முதன்மையானதா அப்படிங்கிற கேள்விக்கு வள்ளலார் சேர்ற இடம் அது. அப்போ தான் அது வரைக்கும் தான் புனிதமாக கருதி கொண்டிருந்த எல்லா விஷயத்தையும் மடியை அவுத்து தூக்கி போட்டு புதிதாக வேறொன்றை தூக்கி தோளில் வைத்துக் கொள்கிறார். 1869 ஒரு நூல் எழுதுகிறார். அந்த நூலின் பெயர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது. அதில் அவர் அந்த முதல் வரியே இப்படித்தான் தொடங்குகிறார். கடவுள் வழிபாடு என்பது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு என்கிறார். என்ன ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு அவரை கேட்டால் அதுக்கு ரொம்ப அழகான விளக்கம் சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனுக்கு இருப்பதற்கு வீடு இல்லை என்றாலும், அல்லது அவனுக்கு ஒரு துணைவியார் இல்லை என்றாலும், அவருக்கு பொருள் இல்லை என்றாலும், வேறு எந்த வசதிகள் இல்லை என்றாலும் அவனால் சகித்து கொண்டு வாழ முடியும். ஆனால் அவனுக்கு பசி வந்தது என்று சொன்னால் அந்த பசியை சகித்து கொண்டு அவனால் வாழ முடியாது. எனவே உலகத்திலேயே மிக கொடியது பசி. அந்த பசியை போக்குவது ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யம் என்பது தான் கடவுள் வழிபாடு. உடல் என்றதை மெய் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது உடலுடைய மிக முக்கியமான தேவைகள் 2. ஒன்று நோய் இல்லாமல் இருக்கணும், இன்னொன்று பசி இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த நோய் இல்லாமல் இருக்கணும், பசி இல்லாமல் இருக்கணுங்கிறது தமிழில் மிக முக்கியமான பார்வையாக இருக்குது. அதனால தான் நீங்கள் மணிமேகலையிலேயே மிக முக்கியமான இது ஆதிரையுடைய அட்சயபாசனம் தான். நீங்கள் இப்போ மணிமேகலையில் ஆரம்பித்து இன்றைக்கி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்ணீர் திட்டம் வரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உணவுங்கிறது நம்ம புரிந்து கொண்டே இருக்கிறோம். உணவுங்கிறதுடைய முக்கியத்துவத்தையோ உணவு அரசியல்ங்கிறதையோ நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ளலைன்னா
இந்த 200 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வந்த எந்த மாற்றங்களும் வந்திருக்காது. அரசு அல்லது பொது ம், அமைப்புகளுடைய செலவுங்கிறத நம்ம செலவாக பார்க்கல. நம்ம ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்திற்கான முதலீடாக பார்க்கிறோம். இப்போ இந்த ஆரோக்கியமான சமுதாயத்திற்கான முதலீடாக இதை பார்க்கக்கூடிய இந்த பார்வையை முழுமையாக உணர்ந்தவராக தான் வள்ளலார் இருக்கார். அதனால தான் வள்ளலார் வடலூர்லேயே அணையா ஜோதின்னு ஒன்று வைத்து தொடர்ந்து அங்கே உணவு சமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே வரவங்க எந்த நேரத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு உணவு பரிமாறப்பட வேண்டும்ங்கிறது கட்டாயமாக மாறிய விஷயம் இருக்குல்ல. அப்போ இந்த உணவு பரிமாறுதலும் நோயற்ற ஆரோக்கிய வாழ்வு அப்படிங்கிறதும் மிக முக்கியமாக இருக்கிறதுங்கிறது உடலை மெய்யாக பார்க்கக்கூடிய இந்த தன்மையின் மிக முக்கிய வெளிப்பாடு. Was that 37? வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரவழிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே பயங்கரமா இருந்தது இல்ல அது ஸ்டீரியோவா அவன் என்ன பாடவே விட மாட்டேங்கிறான். ஆனா இது பேக்கிங் தான். ரெண்டு தடவை பாடி பாத்துக்கலாம். அவன் அது கூட காட ஆரம்பிச்சான். ரெண்டாவது வாட்டி வரும்போது பேக்கிங் வாய்ஸஸ் மாதிரி வந்தா அது சும்மா அதுவும் ரெஜிஸ்டர் ஆட்டோமேட் பண்றேன். கல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு காத்தால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் வீட்டில் நானும் ஆர்த்தியும் பேசிட்டு இருக்கச்சு அப்போ அவுட்லாண்டர்னு ஒரு சீரீஸ் பார்த்துருந்தோம் ஸ்காட்லாண்டில். அங்கே இந்த கெல்டிக் மியூசிக்லாம் நிறையா கேட்டுகிட்டே இருந்தோம். ஸோ அப்போ சொன்னேன் அந்த கெல்டிக் சவுண்ட்ஸ் தான். நானும் அதே தான் நினச்சேன் நேற்றுக்கு இந்த படம் பார்த்துட்டு அப்படின்னு. அங்கே போகிற உடனே ஷான் ஃபஸ்ட்டு அண்ணா கெல்டிக் மாதிரி ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்னு இப்படி ஓ அப்படின்னு தான் ஆரம்பித்தான் ஃபஸ்ட்டு. எனக்கு கல்லாருக்கும் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா அதுவும் நிறையா கர்நாடிக் மியூசிக் ஸ்டேஜில் கொஞ்சம் பாடின பாட்டு. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும். எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கும் அந்த லிரிக்கில் அப்படிங்கிறதுனால அந்த கல்லார்க்கும் வச்சுட்டோம். அதுவும் ரொம்ப அழகாக அது இவால்வ் ஆச்சு. கல்லாதோரும் கற்றோரும் பாட்டை எடுத்துட்டிங்கன்னா யூனிவர்சல்ன்றது அதுக்குள்ளே முக்கியமாக இருக்குது. களிப்பு கற்றவருக்கு மட்டும் வர வேண்டிய அவசியம் இல்லை, கல்லாதவருக்கும் களிப்பு வேணும். நிம்மதி பணம் இருக்கிறவனுக்கும் வேணும், பணம் இல்லாதவனுக்கும் வேணும். இப்போ அனைவருக்கும் வேணுங்கிற அந்த ஒரு யூனிவர்சல்ங்கிறது கற்றாரும் கல்லாதாரம்ல ரொம்ப தெளிவாக வந்துடுது. இந்த பாட்டு என்னோட ஃபேவரட் பாட்டு ஆக்சுவலாக இந்த ஆல்பமில். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் பீன் வெரி மூவ்டு பை திஸ் சாங், எஸ்பெஷலி சஞ்சய் நான் பாடுறேன். ஏன்னா அவரால் ரெண்டுமே பண்ண முடிஞ்சது. இந்த பாட்டில் ஒரு மாதிரி ஓப்பனாக ஸ்ட்ராங்காகவும் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இடங்கள் இருக்குது, ரொம்ப சாஃப்டாக குழஞ்சு போய் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய இடங்களும் இருக்குது. ரெண்டுமே அவர் கேரி பண்ணுற இதில் தான் அந்த மேஜிக்கே இருக்குது ஆக்சுவலாக. You have played on this. Of course. Everybody has played on this guitar. Yeah, this was doing its rounds. We couldn't figure out who had it actually. பிரதீப் போறாங்க கிட்டார் இருக்கு, அப்புறம் எங்கிட்ட இருக்குது. எவனோ ஒருத்தன் கொடுத்தா ஆனால் அவங்க கிட்டார் தான் நான் நினச்சேன். எங்கிட்ட எப்படிடா வந்தேன்னா கை மாறி மாறி எங்கேயோ போய் அங்கே போய்டும். நான் already slow வாசிக்கிறேன். Yeah, for the first line bass stop பண்ணிடலாமா? I'll come in with who. பாத்தீங்களா? Take what will move. Yeah. என்னன்னா bass வாசிக்கிற அந்த drone இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. டாப்ல No, only for that one line. ஏன்னா we all stopping and then only his guitars coming, no? ஏன்னா break முடிஞ்சு it will be nice, but in the final compression because of modern music ஓட limitations
அது அந்த பேஸ் ரேஞ்ச் டிராப் ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே போகும். ஹோல் என்டையர் திங்கும் டிராப் ஆகும். we need something in that range. ஏன்னா ட்ரம்ஸும் இல்லை அங்கே. ஆமாம், ட்ரம்ஸ் இல்லைன்னா பேஸ் வந்தே ஆகணும் in this game stage. Intro you will play twice. After the first verse chorus, intro you will play once, which means like the old time. And then you will go to pum tu du du tu du du du. அது 4 வாட்டி வரும். அது 2 தடவை அந்த full line 2 தடவை. இப்போ மைண்டில் இது நல்லா இந்த ஃபார்ம் உட்கார்ந்தாதான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும். இல்லைன்னா இந்த இப்போ என்னது அப்படின்னு தெரியும் நோட்ஸில். ஸோ இப்போ நல்லா 2 வாட்டி ரன் த்ரூ பண்ணிட்டு ஒரு டேக்கில் அடிக்கிறோம். சரியா அந்த பாட்டை? ஓகே. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே. ஓ காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே. ஓ வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே. மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே. நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவே. நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே. எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. ஓ எல்லார்க்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. என்னரசையான் புகழும் இசையும் அணிந்தருளே. என்
பாரதியார் புதிய விழிப்பின் முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து வள்ளலார் மிக முக்கியமானவர். இத்தனைக்கும் வந்து புலமை உலகத்தில் அவருக்குரிய அங்கீகாரம் வந்து அவர் காலத்தில் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய தமிழ் இலக்கிய மரபில், அறிவு மரபில் 2 போக்கு இருக்குது. ஒன்று புலமை மரபு, இன்னொன்று உணர்வு ரீதியாக அனுபூதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போக்கிலே உருவாகக்கூடிய இலக்கியம். அவருடைய தொடக்க கட்ட நூல்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் ஏராளமாக படித்திருக்கிறார். எங்கு படித்தார், எப்படி படித்தார்ன்றது தெரியாது. ஆனால் உண்மையிலே அவர் வந்து மிக மிக அதிகமாக படித்தவர். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அவருடைய திருவடி புகழ்ச்சி என்கின்ற ஒரு பாடல் இருக்குது. 4 அடி உள்ள பாடல். ஆனால் ஒவ்வொரு அடியிலையும் வந்து 192 சீர் உண்டு. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அவர் முன்னே நின்றது புலமை அல்ல. அவருடைய பாடல்களிலே, அதுவும் பிற்கால பாடல்களிலே முன் நின்றது அவருடைய உணர்வு, அவருடைய அனுபூதி. நவீன தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது உருவாவதற்கான முதல் வித்தாக நம்ம ராமலிங்க வள்ளலாரை சொல்லலாம். மொழியினுடைய எளிமை, மரபான வடிவங்களினுடைய இறுக்கத்திலிருந்து விடுபட்ட தன்மை, அம்மொழியினுடைய உணர்வுகளினுடைய நுட்பம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு நவீனத்துவம் அப்படின்னு மாடர்னிசம் அப்படிங்கிறது முதல்ல லாங்குவேஜில் நமக்கு ஏற்படுறது, கவிதையில் ஏற்படுறது ராமலிங்க வள்ளலாரில். ஆரியம் போன்ற படாடோபமான, ஆடம்பரமான, டம்பமான மொழிகளில் என் உள்ளத்தை பற்றுவிக்காமல், தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என் உள்ளத்தை பற்றுவித்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் வந்தனமே அப்படின்னு சொல்கிறாரு. சமஸ்கிருதம் சிறந்ததா தமிழ் சிறந்ததாங்கிறதெல்லாம் வள்ளலாரினுடைய வாதம் கிடையாது. அது எல்லாருக்கும் எளிதானதாக இல்லை. தமிழ் எல்லாருக்கும் எளிதானதாக இருக்குது. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற, கடவுளாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும், மொழியாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும். நான் ஒரு கருதுகோளை வைத்து கொண்டிருக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டினுடைய முதல் வெகுசன கவிஞர் வள்ளலார் தான். மற்றவர்களுடைய பாடல்களை எல்லாம் கற்றவர்கள் தான் படித்து கொண்டிருந்தார்கள். பாரதியாருக்கு முன்பே மக்களிடம் செல்வாக்கு பெற்ற ஒரு கவிஞராக வள்ளலார் திகழ்ந்தார். தெருவிலே பிச்சை எடுப்பவர்கள், பண்டாரங்கள், பரதேசிகள் எல்லாம் வள்ளலாருடைய பாடல்களை பாடியிருக்கிறார்கள். இப்ப கண்டினியூஸா வாசிக்கலாமா? ஃப்ளோ ஆற மாதிரி கட் பண்ணாமா? லாஸ்ட் டைம் சூப்பர், நைஸ். அதில் ஒரு வரி வரும், ரொம்ப ஃபேவரட் எனக்கு. தன்னை தன்னை அறிந்தின்பமோர ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடுறாரு. பாரதியாரை வந்து குயிலை பார்த்து பாடின மாதிரி வள்ளலார் வந்து வெண்ணிலாவை பார்த்து. சஞ்சய்னா இந்த ஆல்பமில் மற்ற பாட்டெலாம் விட இந்த பாட்டில் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவர் பண்ணாத, அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒன்று பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். என்ன ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான். ஒரு வாய்ஸ் மாடுலேஷன், ஏன்னா கச்சேரியில் அவர் பாடும்போது ஏதாவது ராகம் பாடுறாருன்னா இந்த அப்படின்னு சாஃப்டாக ஒன்று பாடுவார். எனக்கு என்னென்னா அந்த சாஃப்டாக அவர் முடிக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படி பாடுவார். ஸோ அந்த டோன்லேயே இந்த ஃபுல் பாட்டு பாடலான்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ ரொம்ப புதுசாக வந்துருக்கு. இன்ஃபேக்ட் அவர் தான் பாடியிருக்காருன்னே நீங்கள் கெஸ் பண்ண முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ அவருடைய ஆசையும் இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா, இப்போ வள்ளலாரோட விஷயத்தை எடுத்துகிட்டு வருது, இதெல்லாமே அவருக்கு ரொம்ப இதெல்லாம் தாண்டி ஒரு சிங்கராக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவர் எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, என்னோட கம்ஃபர்ட்டில் இல்லாத விஷயமா நான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். திஸ் இஸ் த மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் எனி சிங்கர். இந்த பாட்டை பாடுறதும் ஈஸி கிடையாது. ஒரு ஃப்ராங்க் சினாட்ரா மாதிரி ஒருத்தர் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கிறவங்க தான் இதை பாட முடியும். ஸோ ஒரு கர்நாடிக் சிங்கர், ஒரு சங்கீத கலாநிதி வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி 360 degrees இந்த சைடு வந்து பண்ணுறது, ஐ வாஸ் குவைட் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் ஹவ் இஸ் ரெண்டர்ட் த சாங்.
எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஸ்டூடியோ புக் பண்ண அன்றைக்கி ஒரு 1 hour 1.5 மணி நேரம் பாக்கி இருந்தது. ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு வேணும், இன்னொரு பாட்டு வேணும். நான் 2 பாட்டு வச்சுருந்தேன். ஒன்று வந்து பாங்கிமாரே, இன்னொன்று வந்து வெண்ணிலாவே, 2 இருந்தது. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொன்று வந்து இந்த வெண்ணிலா, தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே அப்படின்னு. ஸோ இந்த 2மே எங்கள் வாத்தியார் வந்து அருப்பா டியூன் பண்ணி வச்சுருந்தார். ஸோ நான் அதை வந்து நோட்ஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. எனக்கு தெரியும் அவர் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ அதனால் அதை எடுத்து பார்த்தப்போ இந்த 2ம் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலில் இருக்கும் அப்படின்ட்டு எடுத்துட்டு சரி 2யுமே எடுத்துன்னு அன்றைக்கி வந்தேன். பாங்கிமாரே அப்படிங்கிறத விட வெண்ணிலாவேங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆக்சசிபிள் வேர்டு. பாங்கிமாரேங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு பாங்கிமார்னா என்னன்னு தெரியாது, அது ஒரு ஓல்டர் யூசேஜ். ஸோ வெண்ணிலாவேங்கிறது இன்னைக்கு ஸ்டில் வெரி ரெலவெண்ட் வேர்டு. வெண்ணிலா பாடல் எடுத்துட்டிங்கன்னா இருக்கிறதுலேயும் மிக சுவாரஸ்யமான பாடல் அதுதான். அதில் வந்து என்னுடைய ஆன்மீக பயணத்திற்கு என்னுடன் வழித்துணையாக வர வேண்டியது வெண்ணிலா. அப்போ வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மெட்டாஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் பண்ண போகிறது வந்து ஒரு ஆன்மீக பயணம். நான் வந்து இந்த சச்சிதானந்த கடலை கடக்கணும், அதுக்கு என் கூட நீ வா, அதுக்கு என் கூட வான்னு பக்கத்து வீட்டு ஆளை கூப்பிடல, கூட படித்தவரை கூப்பிடல, வெண்ணிலாவை கூப்பிடுறாரு. அப்போ நீங்கள் வந்து அந்த ஷியர் யூனிவர்சாலிட்டி இருக்குல்ல, அது வந்து அந்த எக்ஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. Actually, I'm not hearing that. இங்க ஒரே ஒரு செகண்ட் தான், சாரிடா. ஆர்ஆர் எந்த கையில கிட்டாரிஸ்க்கு இந்த கார்டரா இந்த ஓகே, இந்த நோட் மட்டும் கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் மியூட் ஆகுது. சோ டாப் நோட், டாப் நோட். ஓ அங்க இருக்கா? சோ can't play no. இந்த அங்க சிக்னல் வருது, but something is muted. பேட்சிங் but oh different. யாரு ரீசன் சொல்லாத ஷாலினி. I think I got it. சரி வா பேச பாடுறேன், வாங்க வாங்க. Just very nice. டு 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 டு. Guitar can I play? நல்லா இருக்கு. இவன் ஏதோ விரல வச்சு ஒரு ஸ்கேம் பண்றான். ஓஹோ, you are playing it with that. So நீ வாசிக்கிற சோலோல we have to do parts question answer மாதிரி வைக்கணும். Okay, nice. So ஒரு வாட்டி வாசிக்கிறீங்களா? சோலோ 2 3. அண்ணா இது நீங்க ஆக்சுவலா இன்னும் பெட்டரா பங்கீடு பண்ணி நீங்க எப்படி வேணா பங்கீடு பண்ணிக்கலாம். அது அருளாளர்னு இருக்கு, அருளாளர் அது திசரத்துல இருக்கு, அது அருளாளர். என்ன ப்ராப்ளம்னா இது ஸ்விங் இல்லையா? சோ இப்ப தக்கிட்டங்கிறது தக் 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 தன்னு வரும் ஸ்விங்ல. ஓகே, சோ அந்த செகண்ட் நோட் வில் அருமரியாமலிங்கு அருளாளர் வருவா, அது அந்த 4 உட்கார மாட்டேங்குது. சோ அருமரியாமலிங்கே அருளாளர் வரு தக்கத்தான் அந்த தக்கதா அருளாளர் வருவார சொல்ல வெண்ணிலாவே அருளாளர் வருவா. ஓகே, அவ்வளவுதான். ஓகே. We sing a song Vanilla. Okay, we have Vanilla. Okay, not Vanilla, Vanilla, guys. Press 1, 3, E. வெண்ணிலா 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 தன்னை அறிந்தின்பமோடு ஒரு தந்திரனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. தன்னை அறிந்தின்பமோடு ஒரு தந்திரனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. சச்சிதானந்த கடலிலே நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. வெண்ணிலாவே வெண்ணிலா
ஆடிடத்து நான் இருக்க எண்ணி வாடுகின்ற வெண்ணிலாவே பகலில்லாவிடத்து நான் இருக்க எண்ணி வாடுகின்ற வெண்ணிலாவே ஆதி அந்தம் என்றுரைத்தால் அந்த ஆதி அந்தமாவதென்ன வெண்ணிலாவே வெண்ணிலா 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 அறியாமலிங்கே அருளாளர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே ஆரும் அறியாமலிங்கே அருளாளர் வருவாரோ சொல்லாய் வெண்ணிலாவே நான் அதுவாய் நிற்கும் வண்ணம் ஒரு ஞான நெறி சொல்லு கண்டாய் வெண்ணிலாவே பெரியார், அம்பேத்கர் போன்றவர்கள் என்ன கருத்துக்களை பேசினார்களோ அந்த கருத்துக்களை இவர்களெல்லாம் தோன்றுவதற்கு முன்னராகவே பேசிய பெரியார், ஆன்மீக பெரியார். அவர் எந்த இடத்திலும் புராணத்தின் கதையாடல்களை அவர் எடுத்துரைத்து அவற்றை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை. இது 200 ஆண்டுகளுக்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டிலே இந்த கருத்தை பேசுவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. வள்ளலாருடைய சீர்திருத்த சிந்தனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு முன்னால் இருந்த சமய சிந்தனையாளர்கள் யாரும் இத்தகைய கருத்துக்களை இவ்வளவு நேரடியாக முன்வைத்தவர்கள் இல்லை. ஒன்று, அதாவது இந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பது அப்படின்னு வரும்பொழுது அது ஜாதியோ மேலாதிக்கம் ஆணாதிக்கம் எல்லாமே சேர்ந்தது தான். அதில் இந்த ஆதிக்க உணர்வுகளை விட்டவர்கள் தான் தன்னை பெண்ணாக கருதி கொள்ளவே முடியும். ஏன்னா நீ ஒரு பொம்பளை அப்படிங்கிறது தான் ஒரு ஆணுக்கு அவன் மீது வீசப்படுகிற மிக மோசமான ஒரு இழிச்சொல். அதை தவிர வேறு என்ன வேணால் திட்டலாம், அதையெல்லாம் விட மோசமானது இதுதான். ஆனால் தன்னை ஒரு பெண்ணாக கருதி கொள்ளுகிற மனப்பான்மையும் கடவுளை தன்னுடைய நாயகனாக நினைப்பதுமான அந்த தன்மையே அந்த பெண் என்கிற பிறப்பின் மீது உண்டான ஒரு மதிப்பு இருந்தால் தான் முடியும். அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே. அதுபோல் தன்னையும் கடவுளையும் ஒன்றாக நினைத்து கொண்டு நம்ம 2 பேருக்கு இருக்க பொருத்தம் வேறு யாருக்கும் இல்லையே அப்படின்னு ஒரு பெண் பேசினால் எப்படி இருக்கும்? அது அப்படியே உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அப்படின்னு கேட்பது, இதெல்லாம் அந்த இரண்டரை கலக்கிற நிலை. வள்ளலாருடைய பாடல்கள் வள்ளலாருடைய எழுத்துக்கள் என்பன உள்ளிருந்து வந்த புரட்சி, அது வெளியிலிருந்து வந்த புரட்சி இல்லை. இப்போ சிவவாக்கியர் போலவோ மற்றவர்களைப் போலவோ அவர் மதத்தையோ சமயத்தையோ சித்தாந்தங்களையோ வெளியிலிருந்து அதை விமர்சனம் செய்பவராக இல்லாமல் உள்ளிருந்து செய்யக்கூடிய ஒரு விமர்சனமாக அவருடைய எழுத்துகள் பாடல்கள் எல்லாம் இருந்தன. இந்த இது நல்ல தருணம் எனக்கு என்னன்னா, அது நம்ம அது அன்னைக்கு நான் உனக்கு அந்த இந்த டியூன் பாடி காமிச்சேன். ஆமா, நவரச கன்னடா. பட் எனக்கு என்னன்னா அந்த பிரதிமதிமா ஏதாவது ஒரு யூஸ் பண்ணி இது நல்ல தருணம்
அருள் செய்ய இது நல்ல தருணம். போதும் நல்ல நாட்டம் வல்ல புண்ணியரே கேளும் பொய்யேது சொல்கின்றேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம். இப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு இதம் சரி மார்ச்சி குவாலிட்டி பிகாஸ் சி இது நல்ல தருணம்ங்கிறது அந்த ஒரு மாதிரி இட் ஹெரல்ட் சம்திங் இல்லையா. பொது நல்ல நடம் வல்ல புண்ணியரே கேளும் பொய்யேது சொல்கின்றேன் மெய்யே புகழ்கின்றேன். மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது வருணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது. கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவும் மற்றை புலையும் ஒழிந்தது அழிந்தது இது நல்ல தருணம். பியூட்டிஃபுல். நீங்க சிமேந்திர மத்தியமத்தில் பாடினீங்களா? சிமேந்திர மத்தியமம் வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது தர்மவதி வச்சுக்கலாம், இல்லை சிந்து பைரவைஸ் பண்ணலாம். படிக்கலாம் ஃபீல் கேத்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நமக்கு வி ஜஸ்ட் நீட் த ரிதம். ஸோ அந்த ஒரு இல்லை ஆனால் என்னென்னா இதோட கருத்தெல்லாம் வந்து பொறி பறக்கிறது. ஸோ மேபி அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமாப்பா. சூப்பராக இருக்குது இந்த வார்த்தைகளே பயங்கர ரொம்ப. இது நல்ல தருணம் எப்போவுமே நான் கச்சேரியில் பாடுறச்சே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் அந்த பாட்டில் கிடச்சிது. பிகாஸ் ஒரு பாசிட்டிவ் டைம். இது நல்ல தருணம், இட்ஸ் எ குட் டைம். அதில் வந்து அந்த வார்த்தையும் வந்து அவர் சொல்கிற அழகு மதித்த சமய மதம் எல்லாம் மாய்ந்தது அப்படிங்கிறச்சே ஹீஸ் ட்ரைங் டு டெஸ்ட் அந்த பாஸ்டில் இருந்த ஒரு அபத்தங்கள் போய் ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து வள்ளலார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது எனக்கு என்றைக்குமே. அப்போது எனக்கு அந்த மியூசிக் வந்து அஃப்கோர்ஸ் இந்த கிளாசிக்கலில் பாடுறச்சே அது அப்படி பாடினோம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கச்சே எனக்கு வந்து இது நல்ல தருணம் அப்படின்னு ஒரு அந்த ஸ்பீடில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு மைண்டில் உட்காந்து. ஸோ நான் ஷான் கிட்ட சொன்னேன் இது மாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஸோ அவன் வந்து அதை மைண்டில் வச்சுட்டு தான் அந்த டு அப்படிங்கிற அந்த க்ரூ வச்சு ஆரம்பித்தான். ஸோ அந்த இது நல்ல தருணம்ங்கிறத வச்சு நான் உடனே அந்த க்ரூ வச்சு அதுலேருந்து அப்புறம் சாங் ஃபாஸ்ட்டாக இவால்வ் ஆகி அதை ஒரு ரேப் மோடில் ராக் ரேப் மோடில் வச்சு ரொம்ப அழகாக அந்த பாட்டு இவால்வ் ஆன ஒரு ஃபார்ம், பியூட்டிஃபுல்லாக ஃபார்ம். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பாட்டு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அதை ரெண்டர் பண்ணுறச்சு. இது நல்ல தருணம்ன்ற பாட்டை எடுத்துக்கொண்டா அதோடைய அடிப்படை விஷயம் என்ன? நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்வதற்கு ஒரு நல்ல நேரம் வரணும்னா நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போவே பண்ணிடலாம். இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். இப்போ அந்த இது நல்ல தருணம்லேயும் வந்து எதை நம்ம எதிர்க்கிறோங்கிறதையும் வந்து பட்டியலிடுறார். அப்போ அதில் வந்து மிக முக்கியமான பட்டியலாக இடப்படுறது என்ன? அடுக்குத்தட்டு இருக்கக்கூடிய இது வந்து ஒரு பெரிய வழிபாட்டு முறை அல்ல, அது வந்து ஒரு அதிகார முறை தான். அந்த அதிகார முறையை தாண்டி பரிவுங்கிறத முன்வைக்கணும், அதுக்கான நேரம் இதுதான். அவருடைய குடும்பம் வந்து ஒரு ஆர்த்தோடாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தின் மீது சாதியின் மீது நம்பிக்கையுள்ள ஒரு குடும்பம். அவர் வந்து ஒரு நிலவுடைமை சமூகம் நிலவிய காலம் அது. அன்றைக்கே அவர் இதையெல்லாம் புறக்கணிக்க வேண்டும், இது நல்ல தருணம், இதை ஒழிக்க வேண்டும், சாதியை ஒழிக்க வேண்டும். சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதெல்லாம் பெரிய புரட்சி தான் அது. அவருடைய கனவு இன்னும் நனவாகவில்லை, அவருடைய கருத்துக்கள் வெகுவாக மக்களுக்கு போய் சேரவில்லை. அவர் சொன்னதைப் போல அவருக்கு சீடர்கள் அல்லது நம்பிக்கையாளர்கள் அதை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை. அது அவரே புரிந்து கொண்டு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்று விரக்தி அடையக்கூடிய அளவுக்கு பதிவு செய்திருக்கிறார். இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், இது நல்ல தருணம், அருள் செய்ய இது நல்ல தருணம். ஒரு நல்ல நட்டம் அல்ல புண்ணியர்களும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன். ஒரு நல்ல நட்டம் அல்ல புண்ணியர்களும் பொய்யேதும் சொல்கிறேன் மெய்யே புகழ்கின்றேன். இது நல்ல தருணம், 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 இது நல்ல தருணம்.
சமயமத வழக்கெல்லாம் மாய்ந்தது வருணாசிரமமெனும் மயக்கமும் சாய்ந்தது கொதித்த லோகசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவும் மற்ற கொலையும் அழிந்தது இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் மதித்த சமயமத வழக்கெல்லாம் மாய்ந்தது வருணாசிரமமெனும் மயக்கமும் சாய்ந்தது கொதித்த லோகசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது கொலையும் களவும் மற்ற கொலையும் அழிந்தது ஒரு நல்ல நட்டம் நல்ல புண்ணியர்களும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்றேன் ஒரு நல்ல நட்டம் நல்ல புண்ணியர்களும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று குதித்த மனமுருட்டு குரங்கு முடங்கிற்று குறித்த வேதாகம கூச்சலும் அடங்கிற்று குதித்த மனமுருட்டு குரங்கு முடங்கிற்று வெறித்த வெவ்வினைகளும் வெந்து குலைந்தது விந்தைசை கொடுமாயை சண்டையும் கலைந்தது பொது நல்ல நட்டம் நல்ல புண்ணியர்களும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்றேன் பொது நல்ல நட்டம் நல்ல புண்ணியர்களும் பொய்யேதும் சொல்கிலேன் மெய்யே புகழ்கின்றேன் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் இது நல்ல தருணம் இது நல்ல லாஸ்ட் பார் மட்டும் ப்ளே பண்ணுங்க. ஆமா. Every time I return from that room, I feel very happy because all the problems are solved. வள்ளலாரினுடைய திருவருப்பாவையும் அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய காலகட்டத்தில் நடந்த சண்டை சச்சரவுகளையும் கூட நாம் மறுவாசிப்பு செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய நவீனத்துவம், தமிழனுடைய நவீனத்துவம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு, தமிழ் நவீன சமூகத்தினுடைய அடிப்படைகள் எவ்வாறு உருவாகி வந்தன என்பதை தெரிந்து கொள்வதற்கு, நம்முடைய மொழி வளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக, இவைகளுக்காக நம்ம ராமலிங்க வள்ளலாரை மிகவும் நுட்பமாக மறுவாசிப்பு செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய பின்காலனிய சிந்தனைக்கு முகப்பாக இருப்பவர் ராமலிங்கர் நான் கருதுகிறேன். பின்காலனியம் சொல்லும்போது இந்த காலனியத்தினுடைய கிராம்சி சொன்னது போல நம்முடைய பண்பாட்டு கூறுகளை வைத்துக்கொண்டே நம்மை நாம் செழுமைப்படுத்திக் கொள்வது என்பதும் அதன் மூலமாக நம் மீது செலுத்தப்படும் அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக நாம் செயல்படுவது என்பது சாத்தியமாகும். இதான் விவேகானந்தர் வேதிக் பேட்டர்ன் என்று கொடுத்தார். ஆனால் இவர் தமிழ் பண்பாட்டில் இருக்கக்கூடிய கூறுகளை எடுத்து வைத்து மனிதர்களை செழுமைப்படுத்த பார்க்கிறார், பலப்படுத்த பார்க்கிறார். இன்றைக்கும் வள்ளலாரிடமிருந்து நமது சமூகத்துக்கு தேவையான, அதுவும் இன்றைக்கு அடிப்படைவாதமும் மதம் என்பது அன்புக்கு தொடர்பில்லாத ஒரு நிறுவனமாக செயல்பட்டு கொண்டும், மதம் என்பது வெறுப்பை விதைப்பதற்கும் வெறுப்பை பரப்புவதற்குமான ஒரு மிக பெரும் கருவியாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே வள்ளலார் காட்டிய அன்பு நெறி, வள்ளலார் காட்டிய கருணை நெறி என்பது மிக முதன்மையானது. இன்றைக்கி இந்த 6 பாடலையும் நீங்கள் ஒன்றா கேட்டிங்கன்னா அது ஒரு மாடர்ன் சமுதாயத்திற்கான மேனிஃபெஸ்டோவாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ரிலவெண்ட்டான விஷயங்கள் கிட்டத்தட்ட 4000 லைன்ஸுங்க இருக்கும்போது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இதுக்கான நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எடுக்கும்போதே உங்களுக்கு மனசுக்குள்ளே தெரியும், இதை விட்டுட்டோம் இதை விட்டுட்டோம் இதை விட்டுட்டோம். இதை விட்டுட்டதுனால எதுவுமே அது குறைந்துடக்கூடாது.
இப்போ என்ன பாவம் செய்தேனோ தொகுதி இல்லைங்கிறதுனால இது குறையவே இல்லை. பெற்ற தாய் இதனை பாடல் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாடல் இந்த தொகுப்பில் இல்லை. அதனால எதுவும் குறையல. இந்த முக்கியமான பாடல்களுடைய தன்மைகள் வந்து மற்ற வரிகளில் வந்து விட்டால் போரும் அப்படிங்கிற ஒரு முடிவுடன் தான் வள்ளலாரின் தன்மைகள் வந்து நாம் கொடுக்குற இந்த 30 நிமிடத்துக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தான் கவலையாக இருந்தது. அந்த கவலையை வந்து பூர்த்தி செய்த வரிகளாக தான் எனக்கு பட்டது. ஒரு 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 இன்ஃபர்மேஷனையோ டேட்டாவையோ ஒரு ஆப்ஜெக்டையோ பர்சிஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அந்த இன்டென்ஷன்லேருந்து தான் சில டேட்டா வந்து பர்சிஸ்ட் ஆகுது. இப்போ வந்து எவ்வளவோ பேப்பர் வந்து இந்த இந்த காந்தி ஷார்ட் டெட் அப்படின்ற அந்த அந்த காந்தி என்னைக்கு வந்து சுடப்பட்டாரோ அன்றைக்கி வந்து எவ்வளவோ பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கலாம் இதே நியூஸோட. இன்ஃபேக்ட் இதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான பப்ளிகேஷன்ஸ்லேருந்து இருக்கிற நியூஸ். அப்போ ஒரு பப்ளிகேஷனும் எவ்வளோ பேப்பர் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பேப்பர் வந்து எவ்வளோ மிச்சம் இருக்குன்றது இருக்குல்ல. ஆனால் ஏன் இந்த 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 ஆர்ட் ஒர்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்னா, நம்ம ஒரு எவ்ரிடே லைஃப்பில் அதை யூஸ்ஃபுல்லாக மாற்றி இங்கே நம்ம அதை மரியாதை கொடுத்து மாற்றுற அளவுக்கு அது வந்து வந்துடுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இதோட லைஃப் வந்து இந்த ஆப்ஜெக்டோட லைஃப் வந்து எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பர்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். வள்ளலார் மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம இன்றைக்கி இவ்வளோ எஃபர்ட் போட்டு க்ரியேட் பண்ணுறோம். இந்த டேட்டா தொலையக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான ஒரு இடத்துலேருந்து தான் இதை ஆரம்பிக்கிறோம். இது தொலையக்கூடாதுன்னா இன்றைக்கி ஆப்வியஸாக இருக்கலாம், அதான் 3 ஹார்ட் டிஸ்கில் வச்சுக்கலாமே. ஆனால் 100 வருஷம் கழிச்சு இதோட நேச்சர் எப்படி இருக்கும், 200 வருஷம் கழிச்சு இதோட நேச்சர் எப்படி இருக்கும்னு வந்து யோசிக்கிறது தான் வந்து இந்த செயின் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சக்தி. ஸோ இன்றைக்கி நான் சொன்னால் தப்பாக இருக்கும். என்னென்னா 500 வருஷம் கழிச்சு இந்த பாட்டு இருக்குன்னு சொன்னால் தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அது அது என்ன சொல்ல கனவு மாதிரி அது. ஆனால் 500 வருஷம் கழிச்சா தானே அது தெரியும். ஸ்ட்ராடிஞ்சர்ஸ் கேட் அந்த மாதிரி அது 500 வருஷம் கழிச்சு தான் ஓகே எந்த டேட்டாலாம் இந்த எராலேருந்து மிஞ்சுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அந்த டேட்டாவில் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்றது தான் என்னோட ஒரு என்ன சொல்ல, அதுதான் என்னோட கான்ட்ரிபியூஷனாக நான் வந்து யோசிக்கிறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வள்ளலார் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது இட் வில் பி ஆக்சுவலி அ மைல் ஸ்டோன் இன் மை லைஃப். இது ஏன் மைல் ஸ்டோன்னா ஜஸ்ட் ஃபார் த டைம் தட் வி ஹவ் புட் இன் டு திஸ். இப்போ வந்து இப்போ எதுக்குள்ளேயாவது நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும் இல்லையா. அந்த ரிசல்ட்டை தவிர நீங்கள் எதுவுமே யோசிக்கக்கூடாது. அது உங்கள் சுயலாபத்திலேயோ உங்களை எல்லாரும் கிங்குன்னு சொல்லணும் அப்படின்ட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படி பண்ணல. இது உண்மையான ஒரு தேடல் முயற்சி. இது வந்து வள்ளலாரை இன்னொரு கோணத்தில் பார்க்குற ஆர் ப்ரெசென்ட் பண்ணுற முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அந்த விதத்தில் பார்த்தா இது ஒரு டைம் கேப்சூல் தான். நான் என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி நான் வெளியில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு அது ஒரு பர்சனலாக ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட். என்னோட மனசில் எத்தனையோ விஷயங்கள் நான் புதுசாக பண்ணிட்டு இருப்பேன். பட் நிறைய விஷயங்களை நம்ம கன்சர்வேட்டிவாக இருப்போம். மியூசிக்கலாக நான் வந்து அந்த கன்சர்வேட்டிவ் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப இந்த அளவுக்கு நான் பண்ணுவேன்னு ரொம்ப ஒரு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம். இத்தனை வயசுக்கு மேலே என்ன சேஞ்சிங், பட் இட்ஸ் ஸ்டில் சம்திங் தானே. அதான்